இன்றைய இலங்கை சமூகத்தின் மிகப்பெரிய சவால்களில் ஒன்றாக இருந்து வரும் அளவில்லாத போதைப்பொருள் பயன்பாடு, போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்கள் இப்போது நம் நாட்டின் அமைதியையும் எதிர்காலத்தையும் ஆபத்திற்குள்ளாக்கி இருக்கின்றன. இந்த பிரச்சனை எளிதில் மறுக்க முடியாத ஒரு சமூக சீரழிவாகி இருக்கிறது. இந்த நிலையை மாற்ற முன்னணி பொது விழிப்புணர்வு உருவாக்கம், குறிப்பாக இளம் தலைமுறை இளைஞர்களை இந்த வலையில் இருந்து காப்பாற்றவும் 2026 ஆண்டு மார்ச் 1 முதல் 7 வரை தேசிய போதைப்பொருள் எதிர்ப்பு வாரம் முழு இலங்கையிலும் நடைபெறவிருக்கிறது. மேலும் இவ்வேலை திட்டத்தின் வாயிலாக நாடு முழுவதும் அரசாங்கம், பள்ளிகள், சமூக அமைப்புகள், பொதுமக்கள் அனைவரும் இணைந்து செயல்பட ஒரு பெரும் முயற்சியாகும். இன்று நிழலின் உண்மை முகத்தில் இந்த போதைப்பொருள் வாரத்தின் நோக்கமும் இலக்குகளும், ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களுடன் அதன் தொடர்பு மற்றும் சமூகத்தில் ஏற்பட்ட தரைத்தள மாற்றங்களையும் விரிவாக பேசப் போகிறோம். இது ஒரு சாதாரண பிரச்சனை அல்ல. போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்கள் சம்பந்தப்பட்ட வலைப்பின்னல்கள் அதிர்ச்சி அளிக்கும் அளவிற்கு பெரிதாக வளர்ந்துவிட்டன. இந்த பணம் மற்றும் அதிகாரத்திற்கான ஒரு கரை மரபணுக்காகவே இளைஞர்கள் மற்றும் குடும்பங்கள் சீரழிகின்றன. வன்முறை மற்றும் குடும்ப தகராறு அதிகரித்துவிட்டது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்கள் உருவாக்கிய இந்த போதைப்பொருள் வலைப்பின்னல்கள் இளம் தலைமுறையை கூர்மையாக அழித்து வருகிறது. இது நமது சமூகத்தை முழுமையாக சிதைத்துவிடும் மிக பெரும் அபாயமாகும் என்று பொருள்படும் வகையில் பலமுறை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பலமுறை உரையாற்றியது நம் சமூகத்தின் ஒழுக்கத்தை மீட்டு திரும்ப வேண்டும். இக்குற்றங்கள் நம் மரபு, நம் குடும்பங்கள் எதிர்கொள்ளக்கூடிய பயங்கரமான விளைவுகளை கொடுக்கின்றன என்ற உண்மையை உணர்ந்து நேரிய நோக்கத்திற்காக விடுக்கும் திடமான அழைப்பாகும். இவ்வாரத்தின் முக்கியமான அம்சங்களில் ஒன்று, அரசு அதிகாரிகள், போலீஸ் மற்றும் சமூக சிவில் அமைப்புகள் இணைந்து விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாகும். இளம் மாணவர்களுக்கு போதைப்பொருளின் நஷ்டங்களை பற்றி அறிவுரை வழங்கும் விழிப்புணர்வு வகுப்புகள், பொது பேச்சுக்கள், மத போதனைகள், சமூக ஆர்வலர்களின் கலந்துரையாடல்கள் ஆகியவற்றுக்கான ஒருங்கிணைப்பு வேலைகள் நடைபெற்ற வண்ணம் உள்ளன. இவை போதைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையிலிருந்து மீண்டும் சமூகத்திற்கு திரும்ப உதவும் வழிகளை உள்ளடக்கிய கலந்துரையாடல்களாகவும் அமைய வேண்டும். மற்றொரு முக்கிய அம்சம், ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களின் ஊழலோடும் தொடர்புகளோடும் போதைப்பொருள் வலைப்பின்னல்கள் சமூகத்தில் எவ்வாறு தரைநிலையை சிதைக்கும் என்பதை விளக்குவதாகும். குற்றக்குழுக்கள் பெரும் பணத்தை கொண்டு ஆசை காட்டி போதைப் பொருட்களுக்கு பெரும் வருமானத்தை எதிர்பார்த்து சமூக ஒழுங்கையும் இளைஞர்களின் எதிர்காலத்தையும் குழி தோண்டி புதைக்கிறார்கள். இது நாட்டின் சட்ட ஒழுங்கை குழப்புவதோடு வன்முறை, கொள்ளை, குடும்ப தகராறுகள், சமூக கொடுமைகளை ஊக்குவிக்கிறது. இந்த போதைப்பொருள் வாரம் நம்பிக்கையான ஒரு எதிரொலியாகவும் சமூக மாற்றம் ஏற்படுத்தும் ஒரு புதிய தொடக்கமாகவும் இருக்க வேண்டும். இவ்வாறு ஒற்றுமையாக செயல்பட்டால் மட்டுமே மேலும் வளர்ந்து வரும் குற்றக்குழுக்களின் தாக்கத்திலிருந்து நம் நாட்டை பாதுகாக்கலாம்.